பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் நம் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் கர்த்தர் சொல்றோம். இன்றைய வார்த்தை 1 ராஜாக்கள் 19:7. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய தூதனை அனுப்பி எலியாவுக்கு இந்த வார்த்தை சொல்கிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று. ஏனென்றால் எலியா ஒரு சூறை செடியின் கீழே படுத்திருந்து அவர் சொல்லுகிறார், போதும் ஆண்டவரே என்று அவருடைய வாழ்க்கையில சொல்கிறார். அதுபோல் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில போதும் ஆண்டவரே இதோடு என்னால் முடியாது என்று சொல்லுகிற நிலைமையோடு யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீங்களா? கர்த்தர் சொல்கிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று. அப்பொழுது அவர் அதிகமான கலக்கத்தோடு, ஏன்னா இயேசுவில் சொல்லுகிறாங்க, எலியா கூட உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளையும் வெட்டி போட்டாங்க. ஆனால் அந்த கலக்கத்தில் எங்க தாமும் செத்துருவோம் என்று அவர் ஒருவர் மாத்திரம்தான் மீந்திருக்கிறார். அப்படி அவர் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீ கலங்கவும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நீ யெகூவை ராஜாவாகவும் எலிசாவை தீர்க்கதரிசியாகவும் அபிஷேகம் பண்ணு. நீ ஒன்னால் நீ மீதி வைத்தவர்களை யெகூ கொல்லுவான், யெகூ மீதி வைத்ததை எலிசா கொல்லுவான் என்று சொல்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்மளால் அநேக போராட்டங்களில் பிரச்சனைகளில் நம்மளால் முடியாத சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் ஆனால் நமக்கு ஒரு யெகூவையும் எலிசாவையும் வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமாய் கர்த்தர் நம்முடைய பிரயாணங்களை வாய்க்க செய்வார். முதலாவது எழுந்திருங்க, அப்புறம் போஜனம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களுடைய பிரயாணங்களை வெற்றியாக முடிக்க செய்வாராக. ஜெபிப்போமா. அன்புள்ள தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்கு நன்றி. சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த வசனத்தின்படி இந்த கால வேளையில இந்த பிள்ளைகளை கேட்டிருக்காங்கப்பா. இந்த வசனத்தின்படி கர்த்தர் அவங்க வாழ்க்கையில அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களை கர்த்தர் செய்து கர்த்தர் நீங்கள் வழி நடத்த போறதுக்காக நன்றி. இந்த வார்த்தை இந்த கால வேளையில ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற போறதுக்காக நன்றியப்பா. எங்களை முற்றிலுமா தாழ்த்தி படிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.